திரு சாண்டில்யன் அவர்கள் எழுதிய நிலமங்கை சரித்திர நாவல். இந்த நாவலோட முந்தின பகுதியினுடைய லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதையும் கேட்டுக்கோங்க. இப்ப அடுத்த பகுதி கேட்கலாமா? பகுதி 3, அத்தியாயம் 6, இருண்ட தோப்பு, கனவு சொற்கள். ஜமாலுதீனை மட்டும் அவன் தோள் மீது கையை வைத்தவன் சரியாக புரிந்து கொண்டிருந்தால் அந்த எதிர்பாராத நிகழ்ச்சி ஏற்பட்டிருக்காது. அரபு நாட்டில் இருந்து ஆண்டுதோறும் புரவிகளை பாண்டிய நாட்டு மன்னனுக்கு கொண்டு வரும் ஒப்பந்தத்தை பெற்றிருந்த ஜமாலுதீன் வாழ்க்கையில் பலதரப்பட்ட சதிகாரர்களையும் பலதரப்பட்ட அபாயங்களையும் பார்த்திருந்தவன் என்பதை பின்னால் இருந்தவன் உணர்ந்திருந்தால் மிகுந்த எச்சரிக்கையுடன் நடந்து கொண்டிருப்பான். தவிர தன்னந்தனியாக அந்த அரபு நாட்டு புரவி வணிகன் 5-6 பேர்களை சமாளிக்க வல்லவன் என்பதை மற்றவன் அறிந்திருந்தால் கூட அந்த திடீர் நிகழ்ச்சி விளைந்திருக்காது. தன்னந்தனியாக ஜமாலுதீன் அகப்பட்டு கொண்டான் என்ற துணிவினாலும் இன்னும் இருவருடன் வந்திருந்த தைரியத்தாலும் அந்த மனிதன் எச்சரிக்கை சொற்களை ஜமாலுதீன் காதில் ரகசியமாக ஓதி. ஆனால் தன் மீது கையொன்று பதிந்த உடனேயே எச்சரிக்கை அடைந்துவிட்ட ஜமாலுதீன் அவனுடன் வேண்டுமென்றே 2-3 வார்த்தைகளை பேச்சு தொடுத்தான். அப்படி பேச்சு கொடுத்த வண்ணம் சரேல் என்ற அசுர வேகத்தில் திரும்பிய அவன் உடலும் அதற்கு முன்பாகவே தோளில் பதிந்துவிட்ட கையை இரும்பு பிடியாக பிடித்துவிட்ட அவன் இடது கையும் பின்னால் இருந்தவனை சுற்றி இழுத்து விட்டதாலும் இன்னொரு கை பலமாக முஷ்டியை குறுகி இரும்பு துண்டு தாக்குவது போல பின்னால் வந்தவன் உதடுகளில் பதிந்து விட்டதாலும் தாக்கப்பட்டவன் பெரிதாக அலறி சரேல் என்று தரை தனக்குத்தான் சொந்தம் என்று கீழே விழுந்து புரளலானான். அந்த செய்கையால் மிரண்ட 2 புரவிகள் கொட்டடி தலைகளில் இருந்து அசைந்து குழம்புகளை தூக்கி கால்களை தரையில் உருண்டவன் முகத்தில் வைத்து விடவே அவன் அலறல் ஊரை பிளந்துவிடும் போல இருந்தது. அடுத்த வினாடி ஜமாலுதீன் மீது இருவர் பாய முயன்றாலும் அதையும் முடியாமல் அடிக்க மாளிகைக்குள்ளிருந்து 2 அராபியர்கள் ஓடி வரவே கொட்டடியில் இருந்து பாய முயன்றவர்கள் புத்தியசாலித்தனமான முடிவுக்கு வந்து வேகத்தில் தங்களுக்கு புரவிகளும் ஈடாக முடியாது என்பதை காட்டவே கொட்டடியில் நிசப்தம் குடிகொண்டது. தனக்கு உதவி செய்ய வந்த 2 அராபியரையும் விழித்த ஜமாலுதீன் தரையில் கிடந்தவனை மாளிகைக்குள் கொண்டு வருமாறு கட்டளையிட்டான். மாளிகை விளக்கில் அவனை பார்த்ததும் இகழ்ச்சி நகை கொண்டான் ஜமாலுதீன். குலபதியாரா என்று போலி மரியாதையுடன் விசாரிக்கவும் செய்தான். குலபதியின் உதடுகளில் ஜமாலுதீனின் குத்தினால் உதிரம் கொட்டி கொண்டிருந்தது. முகத்தில் புரவியின் குளம்படிகள் மிதித்ததால் சதை பீய்ந்து மிக கோரமாக காட்சியளித்தான் குலபதி. இத்தனையிலும் வீராப்பை மட்டும் விடாமல், இதற்கு மன்னருக்கு நீ பதில் சொல்ல வேண்டியிருக்கும் என்றான் குலபதி. எதற்கு? ஜமாலுதீன் சர்வசாதாரணமாக கேட்டான். என் உதடுகளை காயப்படுத்தியதற்கு என்றான் குலபதி கோபமாக. என்ன பிரமாத காயம் என்று அழுத்து கொண்ட ஜமாலுதீனின் மீசை இளக்காரமாக அசைந்தது. என்ன பிரமாதமான காயமா? உதடுகள் பீய்ந்திருக்கின்றன என்றான் கடும் கோபத்தில். என் குத்தில் சாதாரணமாக 2 பற்களாவது உதிருவது வழக்கம் என்றான் ஜமாலுதீன். இதில் வழக்கம் வேறா? ஆம், எதிலும் வழக்கம் என்பது ஒன்று உண்டல்லவா? என்ன சொல்கிறாய் நீ? உன்னை போல் திருட்டுத்தனமாக பதுங்கி இளவரசரை கைது செய்வது சிலர் பழக்கம். அவர்கள் இருட்டில் தக்க பக்கபலத்துடன் போராடுவார்கள். நமது வழக்கம் வேறு. பகலிலேயே போராட முடியும். இதை கேட்ட குலபதியின் முகம் காயம் அளித்த கோரத்தை விட இன்னும் அதிக கோரமாக மாறியது. கோபத்தின் காரணமாக என்னாலும் பகலில் போராட முடியும் என்று சீறினான் அவன். அப்படியா என்றான் ஜமாலுதீன். ஏன், அதில் சந்தேகமா என்று வினவினான் குலபதி கம்பீரத்துடன். சந்தேகமெல்லாம் இல்லை. ஓ, நிச்சயம் போலிருக்கிறது. ஆமாம், இந்த இரவின் நிகழ்ச்சிகள் சந்தேகமின்றி உன் வீரத்தை நிரூபிக்கின்றனவே என்ற ஜமாலுதீன் இடிபோல நகைத்தான். அதனால் சற்று அவமானமே அடைந்த குலபதி, இது என் யோசனை அல்ல, அரசரின் யோசனை. யாரும் அறியாமல் இளவரசரை பிடித்து வரச் சொன்னார் என்று கூறினான் குலபதி. அவன் குரலில் சலிப்பு மிக அதிகமாக தெரிந்தது. அதிலும் சந்தேகமில்லை எனக்கு என்ற ஜமாலுதீன், குலபதி, உங்கள் நாட்டு மன்னர்களை 3ஆம் அவன் கெடுக்க வேண்டியதில்லை. அவர்களே பரஸ்பரம் கொலை செய்து கொள்வார்கள். முத்து கொளிக்கும் பாண்டிய நாட்டின் வீழ்ச்சி இன்று இரவு ஆரம்பித்திருக்கிறது. வெகு சீக்கிரம் பயங்கர விளைவுகள் ஏற்படும்
என்று தீர்க்கதரிசி போல பேசிய ஜமாலுதீன் தனது வீரர்களை நோக்கி, இவன் காயங்களை கழுவி மருந்து போட்டு நமது மதுவில் சிறிது கொடுத்து அனுப்பிவிடுங்கள் என்று உத்தரவிட்டான். என்னை விடுதலை செய்ய போகிறாயா என்று வியப்புடன் வினவினான் குலபதி. ஆமாம். ஜமாலுதீன் பதிலில் எந்தவிதமான உணர்ச்சியும் இல்லை. விடுதலையான பின்பு நான் போய் வீரர்களுடன் வந்தால் அரசர் உன்னை வெட்டுப்பாறைக்கு அனுப்புவார். ஏன்? போர்ப்புறவிகளுக்கு பாண்டிய நாடு என்னை எதிர்பார்க்கிறது. தவிர இங்கு நீ என்னை ஏதாவது செய்வது அறிந்தால் காயல் மக்கள் உன்னை பீத்தெறிந்து விடுவார்கள். சரி சரி, நீ போ என்று கூறிய ஜமாலுதீன் அவனை திரும்பி பாராமல் உள்ளே சென்று விட்டான். ஜமாலுதீன் வீரர்கள் மட்டும், பிரபு வருகிறீர்களா, முகத்துக்கு வைத்தியம் செய்கிறோம் என்று அவனை ஏளனத்துடன் அந்த மாளிகையின் மற்றொரு பகுதிக்கு அழைத்துச் சென்றனர். அதே சமயத்தில் காயல் பட்டணத்தை விட்டு காற்றென புறவிகளில் அந்த வீர மங்கையும் வீரபாண்டியனும் பறந்து கொண்டிருந்தார்கள். பக்கத்தில் பழுப்பு நிற புறவியில் வந்த அழகியின் ஒவ்வொரு அசைவையும் பக்கவாட்டில் பார்த்து கொண்டே சென்றான் வீரபாண்டியன். அவள் திடமாக புறவியில் அமர்ந்திருந்ததால் அவள் யவ்வன பீடங்களின் தன்மை சற்று அளவுக்கு அதிகமாகவே அவன் கண்களுக்கு தெரிந்தது. அவள் இடை அத்தனை வேகத்திலும் சிறிதே அசைந்ததையும், அவள் புறவி மீது பாதி குனிந்த வண்ணம் மிக லாவகமாக புறவியை செலுத்தியதையும், நிலவு பளிச்சிட்ட அந்த நேரத்தில் அவள் ஏதோ தேவதை போல் விளங்கியதையும் கண்ட வீரபாண்டியன், உண்மையில் இவள் என்னை காக்க வந்த தேவதைதான், மானிட பெண்ணல்ல என்று தனக்குள் சிலாகித்துக் கொண்டான். இத்தனைக்கும் அவளை பற்றி எதுவும் தெரியாதென்பதை நினைக்க அவன் மனதில் சொல்லவொண்ணா வியப்பு நிரம்பி கிடந்தது. யாரோ இவளை அனுப்பியதாக சொன்னாலே, அவர் யாராக இருக்கும் என்றும் தனக்குள் கேட்டுக்கொண்டான். அவளை ஏதாவது கேட்கலாம் என்றாலோ அவள் புரவி போகிற வேகத்தில் எதையும் பேசுவதும் சாத்தியமல்லவென்று தோன்றியது அவனுக்கு. ஆகவே ஏதேதோ எண்ணங்கள் ஊசலாட அவன் புரவியை பேசாமலேயே செலுத்தினான். கிட்டத்தட்ட 5 நாழிகை பயணத்திற்கு பின்பு அவள் மெல்ல தனது புரவியின் வேகத்தை தளர்த்தி அவனையும் தளர்த்த சிகிச்சை செய்தாள். பிறகு சற்று எட்ட இருந்த தோப்பை கவனித்ததும், அதோ அங்கு செல்வோம் என்று சாட்டையால் சுட்டி காட்டினாள். எதற்கு என்று வினவினான் வீரபாண்டியன். மறைவாக இருக்கிறது என்றாள் அவள். எதற்கு மறைவிடம் நமக்கு இப்பொழுது என்று கேட்டான் வீரபாண்டியன் எதுவும் புரியாமல். காதலுக்கல்ல என்று கூறி அவள் கலகலவென நகைத்தாள் அவனை நோக்கி. அது எனக்கு தெரியும் என்றான் இளையபாண்டியன் கோபத்துடன். எப்படி தெரியுமோ? அந்த பெண்ணின் கேள்வியில் கேலி ஒலித்தது. காதலுக்கு ஆண்கள் தான் பெண்களை அழைப்பார்கள். அதில் இளவரசருக்கு நிரம்ப அனுபவம் போல் இருக்கிறது என்று கூறி அவள் மீண்டும் நகைத்துவிட்டு, சொல்கிறபடி கேளுங்கள், இன்னும் அபாயம் நம்மை விட்டு விலகவில்லை என்று கூறிக்கொண்டே புரவியை தோப்பை நோக்கி செலுத்தினாள். தோப்பு மிகவும் அடர்த்தியாக இருந்ததால் சந்திர வெளிச்சம் கூட அதை ஏதோ ஓரிரண்டு இடங்களில் தான் ஊடுருவி இருந்தது. மற்ற இடங்களில் நல்ல இருட்டே இருந்ததால் சந்துஷ்டியுடன் தலையை அசைத்தாள் அந்த பெண். பிறகு நல்ல இருட்டாக இருந்த மரத்தடி ஒன்றில் தனது புரவியை கட்டிவிட்டு அத்துடன் இளவரசன் புரவியையும் கட்ட பணித்தாள். 2 புரவிகளும் கட்டியானதும் தனது புரவி மீது இருந்த அரபு நாட்டு துப்பட்டி ஒன்றை தரையில் விரித்து படுத்துக்கொண்டு, நீங்களும் ஒரு துப்பட்டியை விரித்து படுத்துக் கொள்ளுங்கள் என்று வீரபாண்டியனை நோக்கி கூறினாள். வீரபாண்டியன் துப்பட்டியை எடுக்காமல் மரத்தடியிலேயே உட்கார்ந்தான். உட்கார்ந்து நீண்ட நேரம் அவளை உற்று பார்த்து கொண்டிருந்தான். அவள் படுத்தவுடன் கண்களை மூடினாள். மூடிய மாத்திரத்தில் உறங்கியும் விட்டாள் என்பதை அவள் சீரான மூச்சும் எழுந்து எழுந்து தாழ்ந்த அழகான மார்பகமும் நிரூபித்தன. படுத்த நிலையிலும் பரவசப்படுத்தும் அவள் எழிலை விடாமல் பருகிய வண்ணம் உட்கார்ந்திருந்தான் வீரபாண்டியன். இருட்டடித்த அந்த இடத்திலும் கூட எங்கிருந்தோ வந்த ஒரே ஒரு சந்திர கிரணம் அவள் முகத்தில் கீற்றாக விழுந்து வானமே அவளுக்கு விபூதி தீட்டுவது போன்ற பிரமையை அளித்திருந்தது. அந்த பிரமையில் வீரபாண்டியன் ஈடுபட்டிருந்த சமயத்தில் அவள் இதழ்களில் ஓர் புன்னகை ஓடியது. பிறகு இதழ்கள் விரிந்து தூக்கத்தில் 2 சொற்களை உதிர்த்தன. அப்பொழுதுதான் விளங்கியது மர்மம் வீரபாண்டியனுக்கு. ஓ, அப்படியா விஷயம் என்று உள்ளூர வினவிக் கொண்ட வீரபாண்டியன் இதயத்தில் அவளை பற்றி சிறிது பயமும் உதயமாயிற்று. அத்தியாயம் 7. நிலமங்கை. இருண்ட தோப்பில் கீற்றாக நுதலின் குறுக்கே விபூதிப்பட்டை போல விழுந்திருந்த லேசான நில ஒளியில் கூட
அந்த பெண்ணின் சுந்தர வதனம் எத்தனை தெய்வீக கலையை பெற்றிருந்தது என்பதை எண்ணி பார்த்து கொண்டு அவள் அருகில் உட்கார்ந்திருந்த வீரபாண்டியன் அவள் முகத்தில் முறுவல் படர்ந்ததையும் இதழ்கள் லேசாக விரிந்ததையும் கண்டதும் அவள் ஏதோ இன்பக் கனவு காண்கிறாள் என்று தீர்மானித்துக் கொண்டான். அவள் இன்பக் கனவு காண்பது தனது நனவு கண்களுக்கு எத்தனை பெரிய விருந்தாக இருந்தது என்பதை உணர்ந்ததால் அவளை கூர்ந்து பார்க்கவே செய்தான். உறக்கத்திலும் அவளுடைய அழகு சிறிதும் குன்றாமல் உயர்ந்து கிடப்பதையும் அவள் மார்பு சீரான மூச்சின் காரணமாக எழுந்து தாழ்ந்ததால் அதிலும் ஏதோ ஓர் அடக்கமும் சீரும் இருந்ததையும் புரவியில் தாவி ஏறியதால் சற்றே கால்கள் உள்புறம் மடிந்துவிட்ட அவள் சேலை அதே ரீதியில் அப்பொழுதும் இருந்ததால் தனது யூகத்திற்கும் உன்மதத்துக்கும் அனாவசியமாக இடம் கொடுப்பதையும் கண்ட வீரபாண்டியன் ஊர் பேர் தெரியாத ஒரு பெண்ணை தன் உயிரை மீட்ட தங்கத்தை தான் அப்படி பார்ப்பது சரியல்ல என்று நினைத்தான். இருந்தாலும் இயற்கை அவன் கண்களை திரும்ப திரும்ப அவள் மீதே இழுத்து நிறுத்தியதன் காரணமாக அவன் அவளை மேலும் உற்று பார்க்கவே செய்தான். அந்த சமயத்தில் திடீரென செவ்விய அவள் இதழ்கள் திறந்து அந்த சொற்களை மிக லேசாக உதிர்த்தன. வல்லாள மகராசன் கொய்சாலன் என்று ஏதோ இரண்டொரு வார்த்தைகள் அவள் இதழ்களில் இருந்து வெளிவந்தன. ஓ, அப்படியா விஷயம்? பாண்டிய நாட்டை விழுங்க மாளிகாபுருடன் இணைந்திருக்கும் கொய்சால வல்லாளன் கையாளா இவள் என்று தன்னைத்தானே சற்று இறைந்து கேட்டுக்கொள்ளவும் செய்தான். அப்படியானால் இவளால் தனக்கு பேராபத்து தானே ஒழிய பேருதவி ஏதுமில்லை என்று முணுமுணுத்துக் கொண்டான் பாண்டவ இளவரசன். அப்பொழுதே அவள் கை கால்களை கட்டி குதிரை மீது கிடத்தி அழைத்து சென்று விட்டாள் என்ன என்றும் தனக்குள்ளே கேட்டுக்கொண்டான் இளவரசன். உள்ளூர மனம் அலையும் போது கைகள் சும்மா இருப்பதில்லை. ஆகையால் பக்கத்தில் இருந்த சுள்ளியை எடுத்து கையால் உடைக்கவும் செய்தான். நன்றாக உறங்கிக் கொண்டிருந்த அவள் அந்த சிறு சத்தத்திலும் துள்ளி எழுந்தாள். அப்படி எழுந்ததன் விளைவாக பக்கத்தில் உட்கார்ந்திருந்த வீரபாண்டியன் மீது மோதவும் செய்தாள். வேறு சமயமாக இருந்தால் மிக இன்பத்தை கொடுக்க வல்ல அந்த மோதல் வீரபாண்டியன் இருந்த நிலையில் அவனுக்கு ஆத்திரத்தையே விளைவித்ததல்லாமல் சிறு சுள்ளி உடைந்த சத்தத்திலும் விழித்துக் கொள்ளக்கூடிய அவள் உறக்கத்தின் தன்மையை நினைத்ததால் அவன் மனதில் ஆத்திரத்துடன் ஆச்சரியமும் கலந்து கொண்டது. அதையெல்லாம் நொடி பொழுதில் கண்டுகொண்ட அந்த பெண் அவனை ஒரு கணம் உற்று நோக்கினாள். பிறகு மெல்ல புன்முறுவல் கொண்டாள். அவள் புன்முறுவலின் காரணம் புரியாததால் வீரபாண்டியன் வினவினான் சற்று குரூரமாக, எதற்கு இந்த புன்முறுவல் என்று. அடுத்த வினாடி அவள் முகத்தில் கடும் கோபம் தாண்டவமாடியது. இப்பொழுது திருப்தியா என்று வினவினாள் அவள். இதில் திருப்தியடைய என்ன இருக்கிறது என்று கேட்டான் வீரபாண்டியன் சீற்றம் சிறிதும் தனியாத குரலில். அந்த பெண் அடுத்தபடி முகத்தை சோகமாக வைத்துக் கொண்டு இப்பொழுது என்று கேள்வியை தொடுத்தாள். அவள் தன்னை கேலி செய்கிறாள் என்பதை உணர்ந்து கொண்ட வீரபாண்டியன், கேலிக்கு இது சமயமல்ல என்றான் கடுப்புடன். சரி, வேறு சமயத்தில் வைத்துக் கொள்வோம் என்றாள் அவள் விஷமமாக சிரித்து. எந்த சமயத்திலும் வைத்துக் கொள்ள முடியாது என்ற வீரபாண்டியன், பெண்ணே, என்னை ஏமாற்ற முயலாதே, உன் வேஷம் கலைந்து விட்டது என்றான். அவள் தன் உடலை ஒரு முறை நோக்கிக் கொண்டாள். அத்துடன் ஆமாம் ஆமாம் என்றும் சொன்னாள். என்ன ஆமாம் ஆமாம்? வேஷம் கலைந்து விட்டது, நானே கலைத்துக் கொண்டேன். ஓ, புரிந்து கொண்டாயா நீ? நன்றாக புரிந்து கொண்டேன். என்ன புரிந்து கொண்டாய்? முதலில் அராபிய வேஷம் போட்டிருந்தேன். பிறகு அரண்மனையில் அதை நானே கலைத்துக் கொண்டு இந்த நாட்டு பெண்ணானேன் என்றாள் அந்த பெண். வீரபாண்டியன் அவள் கையொன்றை முரட்டுத்தனமாக பிடித்தான். அதை சொல்லவில்லை நான் என்றும் சீறினான். அவளுடைய அழகிய விழிகள் அவனை ஏறெடுத்து பார்த்தன, சிரித்தன. வேறெதை சொல்கிறீர்கள் என்று உதடுகளும் விரிந்து கேட்டன ஏளன ஒளியில். வீரபாண்டியன் முரட்டுத்தனமான பிடியை தளர்த்தாமலேயே, இனி என்னிடம் மறைத்து பயனில்லை, உன் சாயம் விழுத்து விட்டது. சற்று முன் நீ உறங்கிக் கொண்டிருந்த போது என்று ஏதோ சொல்ல முயன்று முடியாமல் தத்தளித்தான். நான் உறங்கிக் கொண்டிருந்த போது என்று அவள் கேள்வியை தொடர்ந்தாள். உரையாடலின் அந்தரங்கத்தை அறிந்து கொள்ள நான் பக்கத்தில் உட்கார்ந்து கவனித்துக் கொண்டிருந்தேன் என்று வீரபாண்டியன் சட்டென்று பேச்சை நிறுத்தினான். சொல்லுங்கள், ஒரு பெண் படுத்திருந்த போது பக்கத்தில் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருந்தீர்கள். பாண்டிய பண்பாடு இதிலிருந்து தெரிகிறது.
சரி சரி, மேலே சொல்லுங்கள் என்றாள் நகைப்பின் ஊடே. அப்பொழுதுதான் தன் பேச்சின் தன்மையை உணர்ந்து கொண்ட வீரபாண்டியன் சிறிது திணறினான். தவறான எண்ணத்துடன் நான் பார்க்கவில்லை. பாண்டிய வம்சத்தில் பிறந்த யாரும் பண்பாட்டுக்கு குறைவாக நடக்க மாட்டார்கள் என்று சமாளிக்க முயன்றான். ஆமாம் ஆமாம், உங்கள் தமையனார் தந்தையை கொலை செய்ததே பாண்டியர் பண்பாட்டின் சிகரம் அல்லவா? அதைவிட பெரிய விஷயம் உறங்கும் பெண்ணை பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு பார்ப்பது என்று இகழ்ச்சியுடன் கூறினாள் அவள். பேச்சு வேறு ஏதோ திசையில் போவதைக் கண்ட வீரபாண்டியன், பெண்ணே, நீ எப்படி நினைத்துக் கொண்டாலும் சரி, ஆனால் பண்பாட்டுக்கு குறைவாக இந்த வீரபாண்டியன் எதுவும் செய்ய மாட்டான். ஆனால் நீ யார் என்பதை அறிந்த பிறகு உன்னை சிறைப்பிடிக்காமல் நான் இருந்தால் பாண்டிய வம்சத்துக்கு பெரும் துரோகம் செய்தவனாவேன் என்று உணர்ச்சி ததும்பிய குரலில் சொன்னான். சிறிது நேரம் சிந்தித்தாள் அந்த பெண். பிறகு கேட்டாள், நான் யார் என்று. வல்லாளன் வேவுகாரி என்றான் வீரபாண்டியன் திடமான குரலில். பொய்சால மன்னன் வல்லாளனா? அந்த பெண்ணின் குரலில் வியப்பு தெரிந்தது. ஆம், மாலிகாபூருடன் சேர்ந்து கொண்டிருக்கிறானே அந்த வல்லாளன்? ஆமாம் ஆமாம். இதை கேட்ட அவள் பெரிதாகவே நகைத்தாள். பாண்டிய அரச குலத்தாருக்கு பரஸ்பரம் பகை கொள்ள தெரியுமே தவிர மூளை கிடையாது என்று கூறினாள் அவள் நகைப்பின் ஊடே. இதை கேட்டும் சினத்தை காட்டவில்லை வீரபாண்டியன். அது எப்படி தெரிகிறது என்று மட்டும் வினவினான். இதை கேட்டதும் அந்த பெண் சிறிது சிந்தனையில் ஆழ்ந்தாள். பொய்சால மன்னன் எதற்காக மாலிகாபூருடன் சேர்ந்து கொண்டிருக்கிறான் என்று வீரபாண்டியனை திருப்பி கேட்டாள். பாண்டியரை அழிக்க என்றான் வீரபாண்டியன். அவள் எதற்காக அதை கேட்கிறாள் என்பதை உணராமல், அப்படியானால் உங்களை நான் எதற்காக காப்பாற்ற வேண்டும் காயல் பட்டணத்தில் என்று வினவினாள் அவள். இதற்கு என்ன பதில் சொல்வதென்று புரியாததால் விழித்தான் வீரபாண்டியன். தனது அண்ணன் ஆட்களிடமிருந்து அவள் தன்னை மீட்க வேண்டிய அவசியமே இல்லை என்பதையும், அவர்கள் வழியாக விட்டிருந்தால் ஒன்று தான் காயல் பட்டணத்தில் இறந்திருக்க வேண்டும், அல்லது மதுரைக்கு சென்று மாண்டிருக்க வேண்டும் என்பதையும் சந்தேகமற உணர்ந்து கொண்ட வீரபாண்டியன் அவள் ஏதோ தூக்கத்தில் சொன்ன ஓரிரு வார்த்தைகளால் அவளை பற்றி தவறாக யூகித்து விட்டதை புரிந்து கொண்டான். இருப்பினும் அவள் வல்லாளன் பெயரை முறுவலுக்கிடையே உறக்கத்திலும் உச்சரிக்க வேண்டிய அவசியம் என்ன என்பது அவனுக்கு புரியவே இல்லை. ஆகவே இந்த விஷயத்தில் யூகத்தை விட நேர்முறை விசாரணையே சிறந்ததென்று அவள் கையை விடுதலை செய்துவிட்டு, பெண்ணே, நீ யார் என்று விசாரித்தான். அவள் நேர்முகமாக பதில் சொல்லவில்லை. பாண்டிய நாட்டவள் என்று மட்டும் சொன்னால் தலையை குனிந்த வண்ணம். உன் பெயர்? அவசியம் சொல்ல வேண்டுமா? ஆம். பெயரை மாற்றிச் சொன்னால்? இல்லை, நீ அப்படி சொல்ல மாட்டாய். மீண்டும் திடீரென நம்பிக்கை திரும்பி விட்டதா என்மேல்? வீரபாண்டியன் இந்த கேள்விக்கு உடனடியாக பதில் சொல்லவில்லை. தவறாக நினைத்ததற்கு மன்னித்து விடு, உனக்கு இஷ்டம் இருந்தால் சொல் என்றான் வருத்தம் நிறைந்த குரலில். அவள் நீண்ட நேரம் மௌனம் சாதித்தாள். அவள் இதழ்கள் மீண்டும் ஒரு முறை அசைந்தன, இப்படியும் அப்படியும். சரி, சொல்லிவிடுகிறேன் என்றாள் கடைசியாக. இளைய பாண்டியன் காத்திருந்தான் அவளுடைய பதிலுக்கு. அவள் அவனை ஏறெடுத்தும் பார்க்காமலே ஒரு பெயரை மெதுவாக உச்சரித்தாள். நிலமங்கை என்ற சொல் மிக நிதானமாக, சற்று வெட்கத்துடனும் குழப்பத்துடனும் உதிர்ந்தது அவள் வாயில் இருந்து. வீரபாண்டியனின் இதயம் நின்றுவிடும் போல இருந்தது. உணர்ச்சிகள் உள்ளூர புரண்டெழுந்ததால் சற்றே திணறினான் இளவரசன். அவளிடம் இருந்து 2 அடி தள்ளியும் உட்கார்ந்தான். நிலமங்கையா, நீதானா அது என்றும் குளறினான். பதிலுக்கு அவள் தலையை மட்டும் அசைத்தாள். அவனை ஏறெடுத்து நோக்கவில்லை. ஆனால் வீரபாண்டியன் கண்கள் அவளை விழுங்கி விடுவன போல பார்த்தன. அவன் உடலும் ஒரு முறை துடித்தது. அத்தியாயம் 8. பழைய கதை, புதிய பொறுப்பு. சுள்ளி உடைத்த வேகத்தில் திடீரென துள்ளி எழுந்த காரணத்தால் சேலை சற்றே களைந்த நிலையில் குத்திட்டு தலைகுனிந்து உட்கார்ந்திருந்த சமயத்திலும் மிக அழகாக அவள் தோன்றினாலும் அந்த அழகை ரசிக்கும் சித்தமில்லாததால் வீரபாண்டியன் அவளை சற்று நோக்கிக் கொண்டே இருந்தான். பல வினாடிகள் அவளும் நோக்கினாள் இல்லை. பெயரை சொல்வதற்கு முன்பிருந்த துணிவு இப்போது எங்கோ பறந்து விட்டது. அந்த துணிவை வெற்றி கொள்ள விடக்கூடாதென்ற நினைப்பாலோ என்னவோ இளவரசன் சிந்தனையும் அதைவிட துரிதமாக பறந்து கொண்டிருந்தது. அவள் பெயர் ஒரு கேள்விக்கு விடை கொடுத்தது. ஆனால் பல கேள்விகளுக்கு விடை அளிக்கவில்லை. நிலமங்கையை
தனக்கு மனையாளாக தனது தந்தை நிச்சயித்து பல ஆண்டுகள் ஓடிவிட்டாலும் ஒரு முறை கூட அவளை அவன் சந்தித்ததில்லை. என்ன காரணத்தாலோ இருவரையும் சந்திக்க விடாமலே வைத்திருந்தார் அவன் தந்தை குலசேகர பாண்டியர். அவன் சிறுபிள்ளையாய் இருந்தபோது நிகழ்ந்த ஒரு நிகழ்ச்சி அது. அவன் அன்னை அவனுடைய 10வது பிராயத்தில் சொன்னாள் ஒரு முறை, வீரபாண்டியா, உனக்கு கல்யாணம் நிச்சயமாகிவிட்டது என்று. எனக்கா? ஆமாமடா கண்ணே. யாரம்மா அது? நிலமங்கை. நிலமங்கையா? ஆம், அந்த நிலமங்கையும் உனக்குத்தான். உன் தந்தை ஆள்கிறாரே இந்த நிலம், இந்த நிலமங்கையும் உனக்குத்தான். உன்னைத்தான் அவர் இளவரசராக்கப் போகிறார். இது அவனது 10வது வயதில் அவனுக்கும் அவன் தாயாருக்கும் ஏற்பட்ட உரையாடல். அதன்படி 18வது வயதில் பட்டத்து இளவரசனாக பாண்டிய நிலமங்கையை ஆள வேண்டியவனாக குலசேகர பாண்டியனால் நியமிக்கப்பட்டான். ஆனால் இன்னொரு நிலமங்கையை, அவன் மனையாளப் போகிறவளை அவன் பார்த்ததே கிடையாது. ஒரு முறை அந்த பெண் யார் என்று முதலமைச்சரையும் மற்றவர்களையும் மெல்ல விசாரித்தும் பதிலேதும் கிடைக்கவில்லை. முதலமைச்சர் ஒரு விஷயம் மட்டும் சொன்னார், வீரபாண்டியா, அதை பற்றி அதிகமாக விசாரிக்காதே. உன் தாயார் உன் தந்தைக்கு முறையான மனைவி அல்லல், ஆசை நாயகி. ஆகவே நீ இளவரசனாவதற்கே பெரும் எதிர்ப்பு இருக்கிறது. நிலமங்கை உனக்கு மனையாளாக போவதாக தெரிந்தால் அரசில் பெரும் குழப்பம் ஏற்படும். அதற்கு அவனும், என் தாயார் சரியான மனையாளி இல்லை என்றால் மன்னர் என்னையே இளவரசனாக்க வேண்டும். பட்டத்து தேவியின் மகன் அண்ணனாய் இருக்கின்றானே, அவனை பிற்கால மன்னனாக நிர்ணயித்திருக்கலாமே. முதலமைச்சர் அதற்கும் பதில் சொன்னார், உனக்கிருக்கும் வீரம் உன் தமையனுக்கு இல்லை. நீதான் இந்த நாட்டை காப்பாற்ற வல்லவன் என்று உன் தந்தை நினைக்கிறார். ஆகையால் தான் இந்த முடிவை எடுத்தார். ஆசை நாயகியின் மகன் மன்னனாக வருவதா என்று அரண்மனையில் பலர் குமுறுகிறார்கள். தவிர நிலமங்கை உன் மனைவியாகும் செய்தி தெரிந்தால் இன்னும் எதிர்ப்பு அதிகமாகும். ஆகவே தற்சமயம் எதையும் அதிகமாக கண்டுகொள்ளாதே. அப்படியானால் நிலமங்கை மிக உயர்ந்த குலத்தைச் சேர்ந்தவளா? ஆம். அவள் என்னை மணக்க சம்மதித்தாளா? அவள் சம்மதத்தை யாரும் கேட்கவில்லை. இத்துடன் அந்த உரையாடலுக்கு முற்றுகை வைத்தார் முதலமைச்சர். இது பழைய கதை. கால ஓட்டத்தில் அதை மறந்துவிட்டாலும் அத்தனையும் அந்த நேரத்தில் அந்த அடர்ந்த தோப்பில் அவன் நினைவுக்கு வந்தது. ஆகவே சிறிது வாய்விட்டு நகைத்தான் வீரபாண்டியன். அந்த நகைப்பை கேட்டு தலையை நிமிர்த்திய நிலமங்கை, ஏன் நகைக்கிறீர்கள் என்று கேட்டாள். விதியை நினைத்து நகைத்தேன் என்றான் வீரபாண்டியன். விதியை நினைத்து நகைக்க என்ன இருக்கிறது என்று நிலமங்கை வினவினாள் மெல்லிய குரலில். உனக்கும் எனக்கும் என்று ஆரம்பித்த வீரபாண்டியன் வாசகத்தை முடிக்க முடியாமல் திணறினான். திருமணம் நிச்சயமாகி பல வருடங்கள் ஆகிவிட்டன என்று நிலமங்கை வாசகத்தை முடித்தாள். அது உனக்கு சம்மதமா என்று வினவினான் வீரபாண்டியன். காலம் கடந்த கேள்வி என்றாள் நிலமங்கை. இல்லை, நிச்சயம் செய்த திருமணங்கள் எல்லாம் நடைபெறுவதில்லை. உனக்கு இஷ்டமில்லாவிட்டால் இப்பொழுது கூட மாற்றிக்கொள்ளலாம் என்றான் இளவரசன். தந்தை செய்த ஏற்பாட்டையா? ஆம். ஏன்? வீரபாண்டியன் சற்றே தயங்கினான். பிறகு சொன்னான், நீ உயர் குலத்தவள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று. நிலமங்கை நன்றாக தலை நிமிர்ந்து அவன் முகத்தை ஏறிட்டு நோக்கினாள். அதனால் என்றும் ஒரு கேள்வியை வீசினாள் சர்வசாதாரணமாக. மன்னனின் ஆசை நாயகியின் மகனை மணக்க மறுக்கலாம் நீ, அந்த உரிமை உனக்கு உண்டு என்று சுட்டிக்காட்டினான் வீரபாண்டியன். நிலமங்கை மெல்ல நகைத்தாள். இளவரசே, இந்த திருமணத்தை பற்றி எனக்கு தெரியவே தெரியாது. 10 நாட்களுக்கு முன்பு வரை திடீரென அறிந்ததும் திகைத்தேன். ஆனால் அதை நான் தவிர்க்க முடியாது. அந்த உரிமை எனக்கு கிடையாது. அதை நீங்கள் கூட எனக்கு கொடுக்க முடியாது என்று நகைப்பை தொடர்ந்து விளக்கவும் செய்தாள். ஏன் நான் கொடுக்க முடியாது? தந்தை இறந்து விட்டதால் நான் தான் அரசன் என்று சுட்டிக்காட்டினான் இளவரசன். நீங்கள் அரசு கட்டில் ஏற இன்னும் நாட்கள் ஆகலாம். அப்படி ஏறினாலும் உங்கள் இஷ்டம் என்று எதுவும் இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட வரையில் இருக்காது. நம் இருவர் கதியையும் நிர்ணயிப்பவர் வேறு ஒருவர் இருக்கிறார். அவருக்கு இந்த திருமணம் இஷ்டப்பட்டதாகும். ஆகவே நீங்கள் என்னை மணப்பதில் இருந்து தப்ப முடியாது என்று பதில் கூறினாள் நிலமங்கை. வீரபாண்டியனின் முகத்தில் மீண்டும் சிந்தனை படர்ந்தது. அந்த மனிதர் யார் என்பதை நான் அறியலாமா என்று வினவினான் சில வினாடிகளுக்கு பிறகு. நாளைக்கு அறிய போகிறீர்கள் என்றாள் நிலமங்கை. நாளைக்கா?
ஆம், நாளை வரை ஏன் காத்திருக்க வேண்டும்? இப்பொழுது நான் சொல்லாத காரணத்தால். சொல்ல மாட்டாயா? ம்ஹும். ஏன்? சொல்ல அதிகாரமில்லை எனக்கு. இதற்கு மேல் அவளிடமிருந்து எந்த பதிலும் வராதென்பதை அறிந்த வீரபாண்டியன் சினத்தின் வசப்பட்டான். அதன் விளைவாக அவள் கையை பலமாக பற்றினான். நீ என் மனையாள்தானே என்றும் சீறினான். இன்னும் மனையாளாகவில்லை. ஆகவே என் கையை பிடித்து அச்சுறுத்தி பயனில்லை என்றாள் நிலமங்கை. இப்பொழுது என்னிடம் தனித்து அகப்பட்டுக் கொண்டிருக்கிறாய். நானா? ஆம். தவிர இந்த தோப்பு அடர்ந்தது. அதனால் இங்கு எது நிகழ்ந்தாலும் யாரும் பார்க்க முடியாது. இளவரசன் சொற்கள் செல்லும் திசையை நிலமங்கை கவனிக்கவே செய்தாள். ஆகையால் அவனை நன்றாக ஏறெடுத்து பார்த்து சொன்னாள், இந்த பைத்தியத்தை விடுங்கள் என்று. அவள் குரலில் எச்சரிக்கை பலமாக ஒலித்தது. இளவரசன் அவள் குரலில் இருந்த எச்சரிக்கையை கவனிக்கவே செய்தான். எந்த பைத்தியத்தை என்றும் வினவினான் அவன். என் தனிமையை பயன்படுத்தி கொண்டு விடலாம் என்ற பைத்தியத்தை. பைத்தியமாது? பின் சந்தேகம் என்ன? இதை கேட்டதும் இளவரசனின் கை அவள் கை மீது இறுகியது. அவள் பலவந்தமாக அவனை நோக்கி இழுக்கப்பட்டாள். அவள் சிரித்தாள் சற்று பெரிதாக. அந்த சிரிப்பு முடிய அரை வினாடி கூட ஆகவில்லை. வீரபாண்டியன் திடீரென நிலத்தில் விழுந்தான் 4 அடிகள் தள்ளி. அத்தியாயம் 9. பொறுத்தார். கண்ணிமைக்கும் நேரத்தில் நிகழ்ந்துவிட்ட அந்த சம்பவம் அவன் கண்களையும் திறக்க விடவில்லை, கை கால்களையும் ஆடவிடவில்லை. நிலமங்கையை பலவந்தமாக இழுத்த கையில் ஏதோ சுருக்கென்று அவனுக்கு தெரிந்தது. பிறகு நரம்புகளில் ஓடிய மின்சாரம் போன்ற சக்தி தெரிந்தது. அடுத்தபடி ஏதும் தெரியவில்லை. தெரிந்தபோது எதுவும் புரியவும் இல்லை அந்த இளங்காளைக்கு. அவன் கண் விழித்த போது நிலமங்கை அவனுக்கு வெகு அருகில் உட்கார்ந்து கொண்டு அராபியர்கள் தோற்பையில் இருந்து நீரை எடுத்து அவன் கண்களையும் முகத்தையும் அலம்பிக் கொண்டிருந்தாள். அந்த சமயத்தில் அவன் எழுந்திருக்க முயன்றதும் வேண்டாம் என்று சைகை செய்த அவள் அவன் கைகளையும் கால்களையும் தன் மலர் கைகளால் வருடினாள். அதனால் முழு சொரணை பெற்றாலும் எழுந்திராத வீரபாண்டியன் நிலமங்கையின் நிச்சலனமாக முகத்தை வியப்புடன் உற்று நோக்கினான். நிலமங்கை, எனக்கு என்ன ஏற்பட்டது? நான் ஏன் இப்படி விழுந்து கிடக்கிறேன் என்று வினவினான். மயக்கம் ஏற்பட்டது, அதனால் விழுந்து விட்டீர்கள் என்று சர்வ சாதாரணமாக சொன்னாள் நிலமங்கை. மயக்கம் எதனால் ஏற்பட்டது எனக்கு என்று வினவினான் வீரபாண்டியன். ஆசை மிகுதியால். ஆசை மிகுதியாளா? ஆம், அத்துமீறி என் கையை பிடித்து உங்களை நோக்கி இழுத்தீர்கள் என்று வாசகத்தை முடிக்காமலே தனது சிசுரிசியை தொடர்ந்து அவன் அங்கிக்குள்ளும் தனது கையை விட்டு மார்பையும் தடவினாள். மனையாளை தொடுவது அத்துமீறியதாகுமா என்று சினத்துடன் கேட்டான் வீரபாண்டியன். மனையாளாக நிச்சயிக்கப்பட்டிருக்கிறேன், இன்னும் மனையாளாகவில்லை, 4 பேர் அறிய என்றாள் நிலமங்கை எந்தவித சலனத்தையும் முகத்திலோ சொற்களிலோ காட்டாமலே. அதனால் தொடக்கூடாதாக்கும்? கூடாது. காயல் அரண்மனையில் என்னையும் தள்ளி என் மீது நீ விழுந்தாயே, அது ஆபத்தான தர்மம், அதனால் பிழையில்லை. ஓ, நீதி சாஸ்திரம் படித்திருக்கிறாய் போல் இருக்கிறது என்று வீரபாண்டியன் கேள்வியில் ஏளனம் இருந்தது. ஆம், படித்திருக்கிறேன் என்ற நிலமங்கை அவனை உற்று நோக்கி, பாண்டிய நாட்டு ராணியாக போகிறவளுக்கு வேண்டியதையெல்லாம் சொல்லி வைத்திருக்கிறார் என்று விளக்கினாள். இதை கேட்ட வீரபாண்டியன் உணர்ச்சிகள் சற்று கொந்தளிக்கவே, யார் அவர் என்று வினவினான். அதுதான் பின்னால் தெரியும் என்று கூறியிருக்கிறேனே என்ற நிலமங்கை சிகிச்சை முடிந்து விட்டதால் எழுந்து நின்றாள். இனி நீங்களும் எழுந்திருக்கலாம் என்றாள் நிலமங்கை. வீரபாண்டியன் ஒரு வினாடி கை கால்களை நீட்டி மடக்கி பார்த்து அவை உபயோகத்திற்கு வந்துவிட்டதை உணர்ந்து மெல்ல எழுந்து நின்றான். பிறகு அப்படியும் இப்படியும் சிறிது நடந்து பார்த்தான். கடைசியாக நின்ற நிலமங்கையை உற்று நோக்கி, நிலமங்கை, நீ என்னை என்ன செய்தாய் என்று வினவினான் பிரமிப்பும் கோபமும் நிறைந்த குரலில். ஆண்களுக்குத்தான் பலம் அதிகம், பெண்களை எது வேண்டுமானாலும் செய்து விடலாம் என்று நினைத்தீர்கள். என் கையை பிடித்து அந்த ஆணவத்தில் தான் இழுத்தீர்கள். சொல் மேலே. மலையாளத்தில் பழக்கமாயிருக்கும் நரம்படியை லேசாக அடித்தேன் என்றாள் நிலமங்கை. என்ன நரம்படியா? ஆம், நரம்புகளின் கேந்திர ஸ்தானங்கள் உடம்பின் பல இடங்களில் இருக்கின்றன. அவற்றில் ஏதாவது ஒன்றில் லேசாக தட்டினால் போதும், பிராணன் போய்விடும். அது உனக்கு தெரியும்? அப்படியானால் என் பிராணன் ஏன் போகவில்லை? எனக்கு தேவையாக இருக்கிறபடியால்
என்ற நிலமங்கை மிக மெதுவாகத்தான் தங்கள் கை நரம்பை நெருடினேன் என்று கூறினாள். அதிலேயா நான் 4 அடி தள்ளி விழுந்தேன்? ஆமாம். இதை கேட்டதும் சற்று நிதானித்த வீரபாண்டியன், நிலமங்கை ஒரு ராட்சசி என்று கூறினான் சினத்துடன். என்னை பலவந்தம் செய்கிறவர்களுக்கு நான் ராட்சசிதான் என்றாள் நிலமங்கை. மற்றவர்களுக்கு ரோஜாப்பூ போலிருக்கிறது என்று கேலியாக கேட்டான் வீரபாண்டியன். பன்மை வேண்டாம், ஒருவரை பற்றி சொன்னால் போதும் என்றாள் நிலமங்கையும் புன்மருவல் செய்து கொண்டே. அந்த ஒருவர் யாரும் இருக்க முடியாது. தினம் தினம் உன்னிடம் நரம்படி யார் படுவார்கள் என்று வினவினான் வீரபாண்டியன். அடிபட வேண்டியதில்லை, அவர் உரிமையுள்ளவர் என்ற அவள் அவனை நெருங்கி வந்து அவன் தோளை பற்றி அவன் கண்களுடன் தனது கண்களை கலந்தாள். வீரபாண்டியன் தோள்களை சிறிது அசக்கினான். இங்கு நரம்பு ஸ்தானம் ஒன்றுமில்லையே என்றும் வினவினான். இல்லை, இருந்தாலும் நான் நெருட மாட்டேன் என்று நிலமங்கை அவன் மார்பு மீது சாய்ந்தாள். அவன் கைகள் அவளை சுற்றி வளைத்தன. அவற்றில் வளைந்தாள் அவள். அத்துடன் சொன்னாள், சற்று பொறுங்கள், பொறுத்தார் பூமி ஆழ்வார், இன்னும் ஒரு நாள் என்று. அந்த சமயத்தில்தான் அந்த எதிர்பாராத தலையீடு வந்தது. வந்த தலையீடு எதிர்பாராமலும் பயங்கரமாகவும் வந்தது. இந்த நாவல் அடுத்த பகுதியில் தொடரும்.